கச்சத்தீவு வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பம். பூசா சிறைச்சாலை அதிகாரி படுகொலை, சிக்கிய ஆதாரங்கள். ரணிலை கைவிட்டு சஜித்துடன் இணைந்த ஐதேக பிரபலம். மூதூரில் 2 சகோதரிகள் வெட்டிக்கொலை. கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகி நாளை காலை திருநாள் திருப்பலியுடன் முடிவடைய உள்ளது. இது தொடர்பாக யாழ் மறைமாவட்ட குறு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறவுள்ளது. வழமை போல இந்த ஆண்டும் இந்திய மற்றும் இலங்கை பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்கின்றனர். மொத்தம் 8,000 பக்தர்களும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து 100 குருக்களும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள உள்ளனர். நெடுந்தீவு பிரதேச சபை, யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் கடற்படை இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன என்று குறிப்பிட்டார். அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் இருந்து 4,000 பக்தர்களும் 50 குருமார்களும் பங்கேற்க உள்ளனர். இலங்கையின் தெற்கு பகுதி சகோதரர்களும் பங்கேற்பதால் சிங்கள மொழியில் மறையுரை உள்ளிட்ட சில வழிபாட்டு பகுதிகள் நடைபெறும். கொழும்பு மறை மாவட்டத்தில் இருந்து அருட்தந்தை சிசுவாண்டி குரு சிங்கள மொழியில் மறையுரை ஆற்ற உள்ளார். சனிக்கிழமை மாலை திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் ஒப்புக் கொடுப்பார். மறுநாள் காலை திருப்பலியை சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் தலைமையில் நடாத்துவார். கச்சத்தீவு திருநாள் புனிதமான ஒரு நிகழ்வு. பக்தர்கள் பக்தியுடன் இறைவனை வழிபட வேண்டும். தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து இறையாசி பெற அனைவரையும் அழைக்கிறோம் என அருட்தந்தை ஜெபரட்னம் கேட்டுக்கொண்டார். இந்த திருவிழா இந்திய இலங்கை பக்தர்களுக்கிடையே ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக அமைய உள்ளது. பூசா சிறைச்சாலை முன்னாள் கண்காணிப்பாளர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த மோட்டார் சைக்கிள்கள் எக்கலம் உள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான சிறிதத் தம்மிக நேற்று மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அக்மீமன தலகப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் நேற்று மாலை 4:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த ஓய்வு பெற்ற சிறைச்சாலை அதிகாரி கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. துப்பாக்கிதாரி அவரது தலைப்பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியிருந்ததாகவும், எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிதத் தம்மிக கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலகத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது 2 மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த படுகொலை தொடர்பாக அக்மீமன காவல்துறையினர் உள்ளிட்ட 4 காவல்துறை குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் விஜயமான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டு, நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் லக்ஷ்மன் விஜயமான இணைந்து கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஸ்ரீஹொத்த கட்சி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது களுத்துறை மாவட்ட தலைவராக இருந்து வந்த லக்ஷ்மன் விஜயமான நீக்கப்பட்டு களுத்துறை மாவட்ட தலைவராக ராஜித சேனாரத்ன நியமிக்கப்பட்டிருந்தார். எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவை களுத்துறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கு தனது எதிர்ப்பை லக்ஷ்மன் விஜயமான தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து கட்சி தலைவர் ரணிலுடன் முரண்பட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறிய நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், ஐக்கிய தேசிய கட்சி களுத்துறை மாவட்ட தலைவராக நீண்ட காலமாக நான் செயற்பட்டு வருகின்றேன். கட்சி வீழ்ச்சியடைந்த நிலையிலும் கட்சியை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த நிலையில் கட்சியின் புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கும் போது எனக்கு அறிவிக்காமலே எனது பெயர் நீக்கப்பட்டு ராஜித சேனாரத்னவுக்கு அந்த நியமனம்
நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ராஜித சேனாரத்ன காலத்துக்கு காலம் கட்சி தாவி வருபவர். ஆனால் நான் எப்போதும் இந்த கட்சியுடனே இருந்து வந்துள்ளேன். கட்சி மீது நான் வைத்துள்ள விருப்பம் காரணமாக எந்த கஷ்டமான காலத்திலும் கட்சியை விட்டு சென்றதில்லை. அவ்வாறு நினைத்தே தற்போதும் என்னுடன் கலந்துரையாடாமல் களுத்துறை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து என்னை நீக்கிவிட்டு ராஜித சேனாரத்ன நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நடவடிக்கையால் விரக்தி அடைந்திருக்கிறேன் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தகாநகர் பகுதியில் இருவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மூதூர் தகாநகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரியம்மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உயிரிழந்த ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி என்பவரின் 15 வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் போலீசார் தெரிவித்தனர். தமிழ் இனப்படுகொலை பொறுப்பு கூறலை பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தை அமெரிக்கா தன்பக்கம் இழுத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வெல் தர்மா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை லங்கா சிறையின் ஊடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் முன்னாள் படைத்துறை மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் சகாக்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் என்ற விடயத்தினூடாக தாண்டிப்போம் என்ற சமிக்கையை காட்டி தன் பக்கம் அமெரிக்கா ஈர்த்துள்ளது. ஜெனீவா மனித உரிமையையும் மற்றும் இலங்கை மக்களையும் பயன்படுத்தி இலங்கையை முழுவதுமாக தன் பக்கம் இழுப்பதற்கான சகல முயற்சிகளையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்றது என அவர் தெரிவித்தார்.